வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. 1950s 60ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான ஜவ்வரிசி வடை, சவுத் இண்டியன் ஸ்டைல் ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பை 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரை கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசியையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் துணியை போட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கையில் பிழியக்கூடாது, இது மாதிரி துணியில் போட்டு பிழிஞ்சாதான் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். டைரெக்டாக நம்ம ஸ்டெய்னரில் கூட போட வேண்டாம், இது மாதிரி ஸ்டெய்னர் மேலே ஒரு துணி போட்டு வடிகட்டினோன்னா கரெக்டாக முத்து முத்தாக வரும் நமக்கு வடையில். இப்போ இது நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுப்போம். இதே நம்ம ஜவ்வரிசியை கையில் பிழிஞ்சு போட்டோன்னா வடை மாவு தண்ணியாக ஆகிடும், அதுக்கப்புறம் நமக்கு சரியான பதம் வராது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, இது போட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம ஊற வச்சிருக்க இந்த உளுத்தம் பருப்பையும் இது மாதிரி நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கணும். உளுந்தையும் கண்டிப்பாக நம்ம வடிகட்டி தான் போடணும். கையில் வடிகட்டினா கொஞ்சமாவது தண்ணி வந்துடும், அதனால் வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு ஒரே ஒரு சுற்றி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்து நல்லா பெசரி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லேசாக விரலால் பெசரி விட்டோம்னா தான் நமக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா முத்து முத்தாக தெரியும். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு வடை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். வடை மாவு பதம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் வடை பண்ணுற மாதிரி மிளகு வடை மாதிரி அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில்லையோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ எண்ணெய் தடவிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை எடுத்து நல்லா மெலிசா, எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தட்டலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை செவக்க பொரிச்சு எடுக்கணும். இது 1950s 60ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வடைக்காகவே ஃபேமஸான ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வடை ரொம்ப நல்ல ஒரு உள்ளங்கை அளவுக்கு சைஸ்க்கு இருக்கும்ன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே போட ட்ரை பண்ணியிருக்கேன். இதை ஈஸியாக இது மாதிரி நல்ல பெரிய பெரிய சைஸில் போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை பொரித்து தனியாக எடுத்துடலாம். நம்ம தேவைப்பட்ட ஒரு தடவை பொரித்து எடுத்துட்டு 2வது தடவை கூட ஹீட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வெறுமனேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸ் அது கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சவுத் இண்டியன் ஜவ்வரிசி வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.